இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் டே செம்மையா போச்சு. டே 2 இன்னைக்கு வந்து இந்தியா வேற லெவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பவுலிங், பேட்டிங் 2லயும் வந்து மாசு காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். டே 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்லயும் ஒர்க் அவுட் ஆகல, பேட்டிங்லயும் இன்னைக்கு வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நாள்ல இந்தியா நல்ல ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. 3 விக்கெட் மட்டும் தான் இழந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு டே 2ல என்ன நடக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்த தருணத்தில் இன்னைக்கு சுபன் கில் அண்ட் ரிஷப் பண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு சுபன் கில்லோட விக்கெட்டை ஏர்லியா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் இன்னைக்கு ஒரு 100 வந்து பதிவு பண்ணுவார் அப்படிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்தில் இன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வந்து அடிக்காம ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்து கொடுத்தாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜுரேலா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பவுலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுலையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு ஒரு அருமையான ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எல்லா விக்கெட்டையும் ஆப்கானிஸ்தானால எடுக்க முடியல. இந்தியாவை பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் இழந்திருந்தாங்க. 564 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து போதும் டிக்ளேர் பண்ணிக்கிறோன்னு டிக்ளேர் வந்து அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் இன்னிங்ஸை ஆட ஆரம்பிச்ச ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. பவுலிங்ல தான்ப்பா சொதப்பிட்டோம், பேட்டிங்ல சும்மா மாசு காமிப்போம் அப்படியெல்லாம் எதிர்பார்த்த தருணத்துல இன்னைக்கு பேட்டிங்லயும் அவங்களோட சொதப்பல் ஆரம்பிச்சது. அட்டலா இருக்கட்டும், மாலிகா இருக்கட்டும், குருபாசா இருக்கட்டும், இவங்க 3 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிறது கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரன்னுக்குலாம் 3 விக்கெட் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் அணி. அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் வந்து கிடைப்பாங்க அப்படின்னா ரஹ்மத் ஷா அண்ட் அவங்களோட கேப்டன் 2 பேரும் ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் போகல. பிளஸ் அவங்களோட கேப்டன் ஆகிவிட்டும் அடுத்தடுத்து 2 விக்கெட் எடுத்து இந்தியா பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேமுக்குள்ள வந்தாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் அணி வெறும் 113 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டே 2ல 5 விக்கெட் இழந்து இப்போதைக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னும் 400 ரன்னுக்கு மேலே இருக்குது. முதல் இன்னிங்ஸ் அவங்க வந்து அடிக்கணும்னாவே எவ்வளோ பெரிய விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான் அணி இதுக்கப்புறம் மேலே முன்னேறி வருமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டு. நீங்கள் இந்த இடத்துல உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்குமா இல்லை ஆப்கானிஸ்தான் அணி நாளைக்கு ஃபைட் பேக் பண்ணி எப்படியாவது இந்தியாவை வந்து தும்சம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நண்பர்களே.